திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயோட வருகையை அவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாரு. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் இல்லை வாக்கு எண்ணிக்கை கம்மியாக வழுந்ததுன்னா அன்னைக்கு நம்ம ஒரு உள்ளூரில் பிளேயராக இருக்கும். ஆலூர் ஷானவாஸ்க்கு சீட்டு கொடுக்கப்படலை, அவர் அதிருப்தியில இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆல்ரெடி நான் இப்போ எம்எல்ஏவா இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த கூட்டணியில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த வாட்டி இந்த தேர்தல் இது இருதுருவ அரசியல், ஒன்று திமுக இல்லை அதிமுக. இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான், அவர் ஒரு சில விஷயத்த சொல்ல மாட்டார், ஆனால் அவரை பற்றி எல்லாரும் பேசுறது அவர் விரும்பி அதை புகைச்சல்ல விடுவார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரை விட்டு அங்கே போகிறதுக்கான காரணமாக என்ன எடுத்துக்கலாம்? கரூர் அரசியல் ஒண்டி பண்ணால் நமக்கு இவ்வளோ முக்கியத்துவம், கோயம்புத்தூர் அரசியல் சேர்த்து பண்ணால் நமக்கு இன்னும் முக்கியத்துவம் கிடைக்கும் திமுக. அப்போ அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இப்போ கோயம்புத்தூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார், கரூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார். 2 மாவட்டத்துக்கு அவர் இப்போ இன்சார்ஜ். இது ரெண்டுத்தையும் அவர் கரெக்டாக பண்ணார்னா மொத்த கொங்கு அவர் கைக்கு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருமா அவர்கள் இந்த சமயத்துல இவருடைய முடிவு எந்த அளவுக்கு கூட்டணிக்குள்ள ஒரு வலுவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? அரசியல்ல சொல்ற கதைன்னு ஒன்று இருக்கு, சொல்ல மறந்த கதைன்னு ஒன்று இருக்கு. சொல்ற கதை என்பது அவரை சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்துவிடும், தமிழகத்துக்கு ஒரு பேராபத்து இருக்குது. கிட்டத்தட்ட கமல் அவர்களும் அவரோட பேட்டியில் அதான் சொல்லியிருந்தார், ஒரு ஆபத்து இருக்கிறது, அதை சரி செய்யணுன்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த பாதியில் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க அதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரலாம். பொதுவாக ஒரு 10 வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய கட்சிகள் வரும், பழைய கட்சிகள் கரைந்து வாக்கு சதவீதம் கரைந்து அந்த கட்சிகள் காலாவதியாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயோட வருகையை அவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். இதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெளியில் சொல்கிறது கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த கட்சிக்கு ஒரு பேராபத்து வந்துவிடக்கூடாது, இந்த கட்சியை அந்த இயக்கத்தை காப்பாற்றணும், தமிழ் தேசியம் பேசணும், மதவாத சக்திகளுக்கு எதிராக இது செயல்படணும், குறிப்பாக திமுகவோட கருத்தை வலுப்பெறணும், அதெல்லாம் ஒரு அடிப்படையில் இருந்தாலும் கூட இந்த இயக்கத்தை விசிகா திரும்பி நடத்தணும் அப்படின்றதுல அவர் ஒரு வியூகம் காட்டுற மாதிரி தெரியுது. ஒன்று. இரண்டாவது, தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு தெளிவான முடிவு எடுப்பார். எதற்காக கூட்டணி மாறுறோம், இல்லை எதற்காக கூட்டணி, நீங்கள் போய் அவர்கிட்ட லாஜிக் கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் சொல்வார். இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதனால் என்டிஏ கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணி வந்தாங்கன்னு லாஜிக் கேட்டிங்கன்னா தெரியாது. இன்னொன்று, அவங்களால வெளிப்படையாக சுதீஷ் அவர்களை தன்னுடைய தம்பி சகோதரரை எம்பி ஆக்கணும்னு சொல்ல முடியாது, வேறு சில பல காரணங்கள் சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இவரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கருத்து, ஏன் நான் இந்த நிலைப்பாடு எடுத்தேன், எதனால் இந்த அரசியல் பயணம் மாறுச்சு அப்படின்ற சொல்லக்கூடியவர். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி வந்துவிடக்கூடாது, இந்த நேரம் ரொம்ப முக்கியன்றார். அப்போ என்னென்னா, ஒரு பாதியை அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, மீதி பாதி நானாக என்ன புரிஞ்சுக்கிறேன், இல்லை சொல்ல முடியாதது சொல்ல மறந்த கதையாக நான் என்ன நினைக்கிறேன்னா, விசில் சின்னத்தில் நிற்கிறவங்க ஒருவேளை பானை சின்னத்தில் நிற்கிறவங்களுக்கு போட்டியாக இருப்பாங்களோ. இந்த தேர்தல் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியான தேர்தல். என்ன நெருக்கடி, புதுசாக என்ன நெருக்கடி வந்தது அப்படின்னா அவங்கள போய் கேட்டிங்கன்னா இல்லைன்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே சீட்டுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு 2 சீட்டு கூட கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட அவர்களோட எதிர்பார்ப்பு அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது அது இன்னும் பெரிய விஷயமா இருந்தது. 12 சீட்டு இல்லை குறைஞ்சபட்சம் 10 சீட்டு அப்படின்ற மாதிரி பேசுபொருள் இருந்தது. இன்றைக்கி 8 சீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏஸை ட்ராப் பண்ணியிருக்கிறார். ஆலூர் ஷானவாஸ்க்கு சீட்டு கொடுக்கப்படலை, அவர் அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அவர் ஷானவாஸ் அவர்கள் அதற்கு பதில் கொடுத்துருந்தாரு. அண்ணன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோன்ற மாதிரி சொன்னாங்க. யாருமே மனசு கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் அரசியல் யதார்த்தம் என்பது அந்த கோவத்தை அப்படியே காட்டுறது இல்லைங்களா? இப்போது மக்கள் நீதி மையத்தில் நான் வாக்கு அரசியலேருந்து ஒதுங்கிறேன், இந்த வாட்டி நான் தேர்தலே நிற்கலன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அது ஸ்நேகன் அவர்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும். அது அவருக்கு மேபி நம்ம ஒரு டார்ச் லைட்டில் நிற்கலாம், மேபி அண்ணா எம்பி ஆகிட்டார் கமல் சார், இப்போ நம்ம இந்த எம்என்எம்மில் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், இன்னொன்று திமுக கூட்டணியோட விட இருக்கும், போன தேர்தல் தனிச்சு கலங்காண்டோம், 8% வாக்கு வாங்கினோம், இந்த வாட்டி கூட்டணின்னும் போது நம்ம ஒரு வெற்றி வேட்பாளராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம்.
ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்க முடியும். ஒரு சிலர் கட்சி விட்டு போயிடுவாங்க, ஒரு சில பேர் சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை மனசை சரி திடப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுதான் யதார்த்த அரசியல். அந்த வழிவகையில் பார்க்கும்போது ஆல்ரெடி நான் இப்போ எம்எல்ஏவாக இருக்கேன், எனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். உள்ளூரில் அது வந்து அந்த அந்த சொந்த கட்சிக்காரர் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். உதாரணத்துக்கு அதிமுகலே ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கல, மாற்றி கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்ப்போடு இருந்த இடத்த வந்து சீட்டு வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சோளிங்கர்னு நினைக்கிறேன், அமமுகவோட வேட்பாளர் வந்து அதாவது சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார், அது பாட்டாளி மக்கள் கட்சி போனோன்னு அவர் போயிட்டார். அதேமாதிரி மாணிக்கம் ராஜா முதல்லையே பார்த்தோம், நம்ம அமமுக கூட்டணி வந்தோன்னா அதிமுக மாவட்ட செயலருக்கும் அவருக்கும் அங்கே மனசு வேறுபாடு, அவர் வேறு கட்சிக்கு போயிட்டார். ஓபிஎஸ் நீங்கள் எதுக்கு அங்கே இங்கே போகிறீங்க? ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சர், அதிமுக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்த ஒரு தலைவர், இன்றைக்கி என்ன பண்ணுறாரு? உதயசூரியன் சின்னத்துக்காக வாக்கு கேட்டு 10ஓட 11 10ஓட 1 போயிட்டார். அப்போது அரசியலில் வந்து அந்த நிலையற்ற தன்மை இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் ஒரு நிலைப்பாடு எடுத்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதோ தோணியிருக்கு. நம்ம போய் கேட்டோன்னா திராவிட கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஒரு பொதுவான பதில் சொல்லுவாங்க. இதே பதிலை ஐயா சண்முகமும் சொல்லுவார் சிபிஎம்மில், இதே பதிலை சிபிஐயில் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் முதல்வரோட அந்த தேநீர் விருந்து இருக்குது இல்லைங்களா, அதுவே வந்து அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற அந்த சலசலப்பு, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கடந்த பல வருடங்களாக இந்த திமுக இந்தியா கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இந்த வாட்டி வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஐயா மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து தங்களோட சக்திக்கு மீறி ஒரு சில பிரச்சனைகளையும் சீட்டுகளையும் எதிர்பார்த்து ஒரு சில பிரச்சனைகள் உருவாக்கி விட்டாங்க. அதுக்கு தொடர்ந்து அந்த கூட்டணியில் வந்து சில பல சிக்கல்கள். இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி விவகாரங்களால் திமுகவோட தேர்தல் அறிக்கையை இந்த வாட்டி வந்து பெரிய பேசு பொருளாக ஆகலை. வழக்கமாக திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் ஒவ்வொரு தேர்தலையும் கதாநாயகனாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முதல்வரை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிறப்பாக செயல்படுறதுக்கு கூட்டணி கட்சிகள் உதவணும். 3 வாட்டி பேச்சுவார்த்தை, 4 முறை பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் தாவேகாவுடன் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படியெல்லாம் வந்து நிறைய சங்கடத்தை கொடுத்தாங்க திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி. அதனால் அங்கே அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஜனவரி மாதம் வரையிலும் இருந்த அந்த ஒரு பிடிமானம், அந்த ஒரு கூட்டணி வலு என்பது ஒரு சில காரணங்களால் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்குது. அதிமுக கூட்டணி ஃபஸ்ட்லேருந்தே பிரச்சனை தான். அங்கே பிரச்சனை இருந்ததுனால அது பெருசாக பேசப்படலை. அவங்க ஜனவரிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்துட்டாங்க. டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்துருச்சு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 சீட்டு கம்மியாக கொடுத்து நிறுத்தியிருக்காங்க. இதே ஒருவேளை 60 சீட்டு பாரதிய ஜனதா கட்சி கேட்டு பெற்றிருக்கு, இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருந்தாருன்னா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் என்பது அது தேர்தலாகவே இருக்காது. திமுக அப்படியே வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு வந்து அதிகப்படியான இடத்துல உதயசூரியன் நிற்கணும், அதை முதல்வர் வந்து அடைஞ்சிட்டார் அந்த டார்கெட்டை. அதேமாதிரி எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவரும் இரட்டை இலை அதிகமான இடத்துல நிற்கணும், 170 தொகுதி கிட்ட நிற்கணும் அப்படின்னு அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, அதையும் அவர் அந்த இலக்கை அடைஞ்சிட்டார். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா இந்த தேர்தல் இது வந்து இருதுருவ அரசியல், ஒன்று திமுக இல்லை அதிமுக. இதை தாண்டி திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு கணக்கு போடுறார். சரி, இன்னொரு பக்கம் அவர் சொல்ற மாதிரி பாஜக இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பல மாநிலங்கள்ல அதை பண்ணியிருக்காங்க, அது அந்த ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத அவர் ஒரு ஆணித்தனமா சொல்ற மாதிரி இந்த தடவை பார்க்க முடியுது. இது ஆணித்தனமாக புதுசாக சொன்னது கிடையாது. போன 2024 பாராளுமன்ற தேர்தலும் இதே தான் சொன்னாங்க, 2021 இதை தான் சொன்னாங்க. இதுக்கு அடுத்து 2029 ஒரு தேர்தல் வரும் இல்லையா, அப்போ தான் சொன்னாங்க. இப்போ இந்த குழந்தைங்க அழுதுச்சுன்னா ஏன்ப்பா அழுகுற, உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் கொடுக்க சொல்லு, நீ குழந்தையா இருக்கச்சா அதான் கொடுத்தன்றாங்களா. பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது அந்த தன்மை. இப்போ நீங்கள் இப்போ சமீபமாக பாருங்கள், இப்போ திமுக ஆட்சி கட்டலுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு மோடி அவர்களுக்கு கருப்பு பலூன் விடுறது கிடையாது. ஐயா அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பிடிச்சி வந்து போகிற மாதிரி இருக்குது. கருப்பு பலூன் கருப்பு கூட காட்டுறது கிடையாது. 2021 ஐஐடி மெட்ராஸுக்கு வந்த பொழுது ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஆச்சு. அப்போ வந்து பிரதமர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்காமல் அவசர அவசரமாக போடின காட்சிகள்லாம் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் அவர்களோட அந்த தபால் வெளியீட்டாகட்டும், அப்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே. விஜய் அவர்கள் கேட்குற ஒரு கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இங்கே பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு தொடர்பில் இருக்குன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். விஜயின் மீது அதிகமான விமர்சனம் வைக்கக்கூடிய நான் விஜய் சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே கடந்து போகணுன்றது பொருள் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, கருத்து இருக்குன்னா நம்ம அதையும் ஏன் அவர் சொல்கிறாருன்னு கேட்கும். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது பிஜேபியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா தேர்தல் அறிவித்த உடனே தலைமைச் செயலாளர், டிஜிபி, கமிஷனர் எல்லாரையும் மாற்றுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐஏஎஸ் அதிகாரியில் பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்கவங்களெல்லாம் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படி போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது ஒரு தேர்தல் நடத்தும் அதிகாரி, அந்தந்த சட்டமன்ற தொகுதி அதிகாரி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்லாம் மாற்றுறாங்க. ஆனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நேற்று தான் காவல்துறை டிஜிபியை மாற்றிருக்கிறாங்க. ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி, தமிழகத்துக்கு நிரந்தரமாக ஒரு டிஜிபி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ சந்தீப் ராய் ரத்தோரை நிரந்தரமான ஒரு டிஜிபியாக போட்டிருக்கு. ஏன்னா 2வது பொருளாதாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனால் அங்கங்கே இந்த கீழ் லெவலில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னா 100 விழுக்காடு அது பிரச்சனை தான். அது பெண்கள் சீண்டல், பாலியல் சீண்டல் ஆகட்டும், இல்லை சங்கிலி பறிப்பு ஆகட்டும், இல்லை உங்களுக்கு கொலை அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதாகட்டும், அது இருக்கான்னா இருக்குது. க்ரைம் ரேட்ஸ் ஏறி இருக்குது. பர் கேபிட்டாவோட பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்துக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கோ அங்கே ஜனத்தொகை அதிகம், இங்கே ஜனத்தொகை கம்மி, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக வருது. அது ஒரு நல்ல சமிக்கைகள். அப்படி இருக்கும்போது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு டிஜிபி போடும். தேர்தல் ஆணையம் அறிவித்தோம், அதே இன்சார்ஜ் போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ தான் மாற்றிருக்காங்க. ஃபைனலி தமிழ்நாடு ஹஸ் காட் அ ஃபுல் டைம் டிஜிபி. இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பே இருக்குது. ஏன் டிஜிபி வந்து முக்கியம், ஃபுல் டைம் டிஜிபி ஏன் போடணும், அதெல்லாம் ஒரு முரண். அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு டிஜிபி வந்திருக்காங்க. பட் இங்கே தமிழகத்தில் பார்க்கும்போது இப்போ தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது எனக்கு என்னமோ வந்து வெளியில் ஒரு கொள்கை பேசுகிறாங்க, கருத்து பேசுகிறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு கட்சிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, மறுக்கப்பட்டிருக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் கூட வந்தப்போ முதல்ல பேசணும். வாய்ப்பு மறுக்கப்படுறது ஒன்றுங்க, வாய்ப்பு பெற்று அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது வேறு. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை என்னன்னா ஒரு பேசு பொருளில் இருப்பார், அடிக்கடி அவர் பேசு பொருளே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் யதார்த்தத்துக்கு அவர் ஒரு தொகுதியை எடுத்து அவர் இந்த நேரம் வேலை செய்திருப்பார். ஏன்னால் அந்த தொகுதி போயிருக்காரு. கரூரில் நின்னார், அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் எத்தனை போராட்டம் பண்ணார். இல்லை நான் அங்கே தான் நிற்க போகிறேன், இல்லை நான் செந்தில் பாலாஜியை தான் நான் எதிர்த்து நிற்க போகிறேன், இல்லை நான் வந்து துணை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து நிற்க போகிறேன். இப்படி ஒரு நிலைமையோ ஒரு நிலைப்பாடையோ அவர் வெளிப்படுத்தலை. மாறாக சமூக ஊடகங்களில் அவரோட ஆதரவாளர்கள் போடுற அந்த கருத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் பொதுமக்களுக்கு தெரியாது, அவங்க பேர்லாம் வருதுன்னும் பொழுது அண்ணாமலை எனக்கு இது கண்டிப்பாக இதுதான் வேணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை முன்கூட்டியே சொல்லியிருந்தா 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்களோ அதை வலுவாக அவர் சொல்லாமல் இருந்திருக்காரா? சொல்லலை. நான் அப்படி தான் கணிக்கிறேன். என்னோட கணிப்பு வந்து இது என்னோட தனிப்பட்டது, தவறாக கூட இருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை இதை வாயை திறந்து சொல்லாதவர்களும் தெரியாது. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான், அவர் ஒரு சில விஷயத்த சொல்ல மாட்டார், ஆனால் அவரை பற்றி எல்லாரும் பேசுறது அவர் விரும்பி அதை வந்து புகைச்சல்ல விடுவார். ஓகே சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை வடக்குல போட்டிடுறாரு. கரூரை விட்டு அங்கே போகிறதுக்கான காரணமாக என்ன எடுத்துக்கலாம் சார்? செந்தில் பாலாஜி வந்து ஒரு பெரிய ஆசைக்கு சொந்தக்காரர். என்ன மாதிரி ஆசை அப்படின்னா அரசியலில் சாதிக்கணும், அரசியலில் பேர் எடுக்கணும், ஒரு கட்சி தலைமை நம்மளை தான் நெருக்கமாக வச்சுக்கணும், நம்மளை கேட்டு தான் எல்லாமே செய்யணும் அப்படின்றது. இதை வந்து தொடர்ந்து அவர் திமுகலையும் அதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதிமுகலையும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார், அமமுகலையும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஆர்கே நகர் தேர்தலில் செந்தில் பாலாஜியோட பங்களிப்புமே ரொம்ப முக்கியம். அதாவது மறைந்த வெற்றிவேல் என்னோட அருமை நண்பர், அவர் வந்து ஒரு 70% காரணம், இல்லை 60% காரணம். செந்தில் பாலாஜியோட உழைப்பும் வந்து அதில் கிட்டத்தட்ட அதில் பாதி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்தளவுக்கு ஒரு தேர்தலை எப்படி அணுகணும், என்ன கேட்டிங்கன்னா அவர் பண்ணுற நல்ல அரசியல்னா நான் கெட்ட அரசியல் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். பட் நான் முடிவு பண்ணுறதில்ல இல்லையா, மக்கள் எதை ரசிக்கிறாங்க, மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றதான் இறுதி விடை. அதுதான் அரசியல், அதுதான் உண்மை. நம்ம போன்ற விமர்சனம் பண்ணுறவங்க, இல்லை அரசியல் கருத்துக்களை ஆராய்ந்து பேசக்கூடியவர்கள் விமர்சனம் வைப்போம், கருத்து வேறுபாடு இருக்கும், அது மக்களோட கருத்தோட ஒத்து போகாது. ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்தா நாடு கடனாளி ஆகி போயிடும். யார் கடன் அடைப்பானா, எவனா ஆச்சுன்னு போனால் எனக்குனா போச்சு, அவங்கெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. அப்போ தெரில எனக்கு ஃப்ரிட்ஜும் 10,000 ரூபா பணம் கொடுக்கும்போது தான் நீங்களாம் புறப்பட்டு வருவீங்களானும் கேட்கக்கூடிய பொதுமக்கள் இருக்கிறாங்க. மேபி அதை கருத்தாக போட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் அப்படி இருக்குது. என்கிட்டே கேட்குறாங்க, ஆமாம் இந்த இலவசம் கொடுக்கறதுனால தான் அப்படியே கடன் ஆகி போகுது, இப்படியும் கேட்குறாங்க மக்கள். அப்போ இந்த இலவசன்றது நல்லதா கெட்டதான்றதை தாண்டி மக்களுக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது, அதுதான் உண்மை. அதனால தான் ஒவ்வொரு தேர்தலும் இந்த இலவசத்தை கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பேசு பொருளோ இல்லை அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை கொண்டு போய் சேர்றது, தேர்தல் வேலையை பார்க்குறது, பூத் அரசியல் பண்ணுவது, இதிலெல்லாம் செந்தில் பாலாஜி சிறந்தவர், அவருக்கு நிகர் அவர் தான். கரூர் அரசியல் ஒண்டி பண்ணால் நமக்கு இவ்வளோ முக்கியத்துவம், கோயம்புத்தூர் அரசியலும் சேர்த்து பண்ணால் நமக்கு இன்னும் முக்கியத்துவம் கிடைக்கும் திமுக. அப்போ அந்த வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்கிறார். தன்னைத்தானே அடமானம் வைத்து தான், கஷ்டப்படுத்தி கொண்டு தான் அவர் கரூரில்
அமைச்சரை எதிர்த்து நிற்கிறார். எனக்கு சொன்ன நண்பர்கள் அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் வந்து நீங்கள் அங்கே வேண்டாம், அமைச்சர் தொகுதி வேணாம், நீங்கள் வேறு தொகுதி நில்லுங்க, நீங்களும் வெற்றி பெற்றுலாம், கட்சியை நீங்கள் கரூரில் வந்து நல்லா பண்ணலான்னும் போது அப்போ செந்தில் பாலாஜி சொன்ன வார்த்தை, இல்லைண்ணே அமைச்சர் எதிர்த்து நான் நின்னா தான் செட் ஆகும், நான் அமைச்சரையும் தோக்கடிச்சிட்டு மற்ற 3 சட்டமன்ற தொகுதியும் ஜெயிச்சுட்டு மொத்த 4 சட்டமன்ற தொகுதி கரூரில் ஜெயிச்சுட்டு நான் வந்து அண்ணா அறிவாலயத்தில் உங்களை பார்க்குறேன். அப்போ சி இஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங் ரேட். அவருக்கு இப்போ கோயம்புத்தூர் வேணுமோ, கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பார்க். இன்னொன்று இதில் என்னென்னா, இப்போ கோயம்புத்தூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார், கரூர் அரசியலும் கட்டுப்படுத்துவார். 2 மாவட்டத்துக்கு அவர் இப்போ இன்சார்ஜ். இது 2த்தையும் அவர் கரெக்டாக பண்ணார்னா மொத்த கொங்கு அவர் கைக்கு வரும். அதுதான் அவரோட பிளான். அதில் எந்த அளவுக்கு அவர் வெற்றி பெறுவார். பட் அதில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. இவர் இங்கே ஸ்ட்ரைக் ஏறி ஆடும்போது, கோவை வடக்கோ தெற்கோ இல்லை அந்த இடத்துலலாம் அரசியல் பேசி பண்ணும்போது, கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கரும் வந்து கடும் போட்டி தான் கொடுத்தார். இப்போ அவர் முன்னாள் அமைச்சர். இப்போ அவர் என்ன சொல்வார், செந்தில் பாலாஜி அங்கே போயிட்டார், போனாடி என்ன தோக்கச்சிங்க, நான் என்ன செய்யலை அமைச்சரா அப்படின்னு அவர் டைட் பண்ணுறேன். இப்போ கரூர் அரசியல் அவர் டைட் பண்ணார்னா மேபி கரூரில் ஓட்ட விடலாம், கோயம்புத்தூரில் இவர் கிடைக்கலாம். ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அண்டு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு இலக்கை நோக்கி அவர் போகிறாரோ, இல்லை வேறு எதனா 10 ரூபா பாட்டில் அதிகமாக வாங்கினார் லஞ்ச லாவண்ய கேஸில், வேறு எதனா தீர்ப்பு வந்து வேறு எதனா நடக்கலாமா எனக்கு தெரியாது. பட் ஈ இஸ் டேக்கிங் எ ரிஸ்க். ஆனால் அந்த இடத்துல வானதி ஸ்ரீனிவாசனும் ஒரு வலுவான ஒரு செயல்பாட்டு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு வீக்னஸாக என்ன இருக்கும் சார்? இல்லை, அவங்க இப்போ தொகுதி வந்து மாறி நிற்கிறாங்க. இந்த தொகுதி இல்லாமல் இப்போ அவங்க வந்து ஆர்எஸ்புரம், சாய்பாபா காலனி, அப்புறம் கோயம்புத்தூரில் அந்த ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்கிற அந்த ஒட்டி பகுதி, அங்கே ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க நிறைய பேர். படுகர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க இருக்கிறாங்க, பிராமின்ஸ் இருக்கிறாங்க, அது மாதிரி கொஞ்சம் கவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடம் வந்து அவங்களுக்கு சரியாக வருன்ற மாதிரி போய் நிற்கிறாங்க. மேபி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், கமல் அவர்களை எதிர்த்து நிற்க வானதி சீனிவாசன் தயார், செந்தில் பாலாஜி எதிர்த்து நிற்க தயார் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சில விவகாரங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கும். அதனால் ஒரு சேஃப் சீட்டுக்கு கேட்டிருப்பாங்க. வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது. நீங்கள் தொகுதி மாற்றி கேளுங்க, அவங்க கொடுத்தாங்கன்னா நெல்லுங்கன்னு இருப்பாங்க. இபிஎஸ் கிட்டேயோ இல்லை எஸ்பி வேலுமணி அவங்க தான் அங்கே முடிவு பண்ணுறவங்க. யாருக்குன்னு கேட்டிருப்பாங்க, வானதி சீனிவாசனுக்கு. சரி, அந்த சீட்டை கொடுத்துருங்க, நம்மளால மாறி நிற்க சொல்லுங்கள், செந்தில் பாலாஜியை நம்ம எதிர்த்துக்கலாம், பார்த்துக்கலாம், ரெட்டலையா சூரியனா பார்த்துக்கலாம், தாமரை கொஞ்சம் ஈஸியாக ஒரு இடத்துல போய் நின்றுட்டோம். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்னா அண்ணாமலை கிட்ட இல்லை. அதனால தான் எம்எல்ஏவும் இல்லை, எம்பியும் இல்லை. அதாவது அப்படியே நான் இப்படியே செங்குத்தாவே நிற்பேன்னா அது செட் ஆகும். பல்வேறு கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.